இந்த உலகத்திலேயே நிரந்தரமான ஒன்றுதான் நான் நினைக்கிறேன். அந்த வகையிலே உங்களோட அம்மாட்ட இருந்து கூட அன்பு கிடைக்கலாம், அப்பாட்ட இருந்து அன்பு கிடைக்கலாம், உங்களோட சகோதரர்கள்ட்ட அன்பு கிடைக்கலாம், ரிலேஷன், அம்மா, பிள்ளை, கணவன், மனைவி யார்கிட்ட இருந்து அன்பு கிடைக்கலாம். அந்த வகையிலே நாங்கள் இப்ப பலர் கிடைக்கிற அன்புகளை அலட்சியப்படுத்துவதான் காண முடியுது. ஒரு வீட்டுல எங்க வீட்டுல யாராச்சும் திடீரென்று வந்தா ஏன் இப்ப வந்தவர், ஐயோ நாங்க சமைக்கிற நேரம், நாங்க சாப்பிடுற நேரம், நாங்க இங்க வெளியில போற நேரம், நாங்க நித்திர போடுற நேரம், இந்த நேரம் இந்த கிழவன் வந்துட்டு ஒரு வாரத்தை திரும்பி கொண்டு வந்துட்டுன்னு சொல்லி நாங்க எத்தனை பேர் பொறுப்படைகிறோம். சொந்தக்காரன் திடீரென்று வந்தா அல்ல நாங்க எப்படி யோசிப்போம், நிக்கிறதே சனி ஞாயிறு இந்த நேரம் அதிகாரம் வந்துக்கணும்னு சொல்லி எங்களுக்கு சில வேலை எரிச்ச தன்மையா இருக்கு, உதாசீனப்படுத்துவோம் அவருடைய அன்பை. ஆனா எங்களுக்கு ஒரு ஆபத்து அல்லது எங்களுக்கு ஒரு பிரச்சனை என்றைக்கு ஆனா உடனே ஓடி வாரது எங்களை தேடி வாராங்களா தான் இருக்கிறோம். அப்ப நாங்கள் ஒரு காலமும் எங்கள்கிட்ட தேடி வார நபர்களை ஒரு அலட்சியப்படுத்தி அவைய வேண்டா வகுப்பா நாங்கள் அவரைய கவனிக்க கூடாது. எங்களுக்கு எவ்வளவு வேலை இருந்தாலும் நாங்கள் எங்களை தேடி ஒரு ஆள் வருங்கன்னு சொன்னாங்க எங்கள் மீல வச்சுக்கிற அன்புக்காக தான் மாறாடுறதை நாங்கள் நினைச்சு இனிமேலாச்சும் எங்களை வீட்டுல தேடி வார ஒவ்வொருவரையும் நாங்க சரியான முறையில் உபசரிச்சு அனுப்ப வேண்டும். அடுத்தது நாங்க பாடசாலை காலத்துல நாங்க யோசிச்சு பாருங்க, டீச்சர்ஸ் மேலே எங்களை பாசம் வச்சுட்டு அட்வைஸ் பண்ணிருப்பா நாங்க அதையெல்லாம் உதாசீனப்படுத்தி இருப்போம். சில லேடி டீச்சர் என்ன அடிக்கடி கூப்பிட்டு அட்வைஸ் பண்றான்னு கூட நாங்க அதை யோசிச்சிருப்போம். ஆனா நாங்க இன்னைக்கு நல்லா எங்களை வாழ்க்கையில அவாண்ட ஒவ்வொரு நினைவுகளும் வரும்போதும் திரும்பி சென்று அவட நன்றி சொல்றதுக்கு அவா இருக்க மாட்டேன். எத்தனையோ பேருக்கு அவன டீச்சர்ஸ் மேல தான் திருப்பினோம். அப்ப நாங்கள் இப்ப அந்த நேரம் எவ்வளவு அலட்சியப்படுத்தி இப்ப நாங்கள் அம்மா வாங்கி நாங்களும் வேலை தளத்துக்கு போய் நிறைய பிரச்சனைகளை நாங்க பேஸ் பண்ணி கொண்டு கேட்க எங்களுக்கு ஆரம்ப காலங்கள்ல அட்வைஸ் பண்ணின ஒவ்வொருத்தரையும் நினைத்து பார்த்தா அந்த நேரம் அவருடைய அன்பை நாங்கள் உதாசீனப்படுத்தி இருப்பதான் நாங்கள் உதாசீனப்படுத்துகிறதான் இருக்கோம். ஆகவே இனி என்றாலும் எங்களோட பயணிக்கின்ற ஒவ்வொருத்தர்களும் எங்களுக்கு ஆலோசனையோ அட்வைஸோ பண்ணும்போது அவர்களுடைய மனங்களை சுழிக்காத வண்ணம் நாங்கள் ஏற்றுக்கொள்ற பக்குவத்தை நாங்கள் கட்டாயம் கொள்ள வேண்டும். மற்றது யாராச்சும் ஃப்ரெண்ட்ஷிப் என்னோட இருக்கிற ஃப்ரெண்ட் நிறைய விதமான ஃப்ரெண்ட்ஷிப் பங்கு போற ஃப்ரெண்ட்ஸ், பஸ்ல பழகுற ஃப்ரெண்ட்ஸ், வேலைத்தளத்துல பழகுற ஃப்ரெண்ட்ஸ், மற்றது பழைய பாடசாலை ஃப்ரெண்ட்ஸ், நிறைய வகையான ஃப்ரெண்ட்ஸ் இருப்பினா அவையெல்லாம் வாழ்க்கையில வந்து போகிற ஒரு ஃப்ரெண்ட்ஷிப் தான். அப்ப சிலவங்களை அவை இந்த தப்பு செய்திருக்கலாம், ஏதாச்சும் பிழை செய்திருக்கலாம், அதை நாங்க பார்த்து மற்றவர்களை நையாண்டி பண்ணி இன்னும் அவன தப்ப ஊக்குவிக்கிறதுக்கு நாங்க முயற்சி செய்யாம உங்களால முடிஞ்ச அளவு நீங்க அவைக்கு அட்வைஸ் பண்ணி இப்படி நீ செய்யறது பிள்ளையா இருக்குது, நீ கலந்து ஆலோசிச்சு பார்த்து உனக்கு ஏற்ற வழியில செல்லுன்னு தான் நீங்க கட்டாயம் ஆலோசனை செய்யணும். மற்றபடி போயோ அவ அப்படி செய்யறான்னு சொல்லி என்ன தூண்டி கிடக்கூடாது. நாளைக்கு அது உங்களுக்கே மாறி திரும்பி விடும். சரிയോ? அன்பின் உருவங்கள் சில வேலை விசுவாசமா இருக்கலாம், நம்பிக்கையா இருக்கலாம், மரியாதையா கூட இருக்கலாம். இப்படி பல வகையில் அன்பு நான் உனக்கு உதவினே, நான் உன்னை காதலிக்கிறேன், நான் உன்னை விரும்புறேன், உங்களை நான் அன்பா இருக்கிறது மாத்திரம் சொல்றது மட்டும் அன்பு இல்லை. நான் அவர்களுக்கு மரியாதை செலுத்துறது கூட அவைகளை அவைகளுக்கு சொல்றது கதைகளை நாங்க விசுவாசமா பேணுறது கூட அவைக்கு மரியாதை செலுத்துற அனைத்துமே அன்பின் படிவங்களாக இருக்குது. அந்த வகையிலே எல்லா சமயங்களும் இந்த அன்பத்தான் ஒரு சமயம் கூட அந்த எதிர்த்து ஒரு பிடிக்கட்ட வழி எல்லா சமயங்களும் அன்பத்தான் சொல்லுவோம். இந்த அன்புக்கு மட்டும்தானுங்க நடிக்க தெரியாது. அன்பு இல்லாதவங்க மனசை பாருங்க நடிப்பாங்க. பல நாடக மேடையில ஏறின மாதிரி ஒவ்வொரு வடிவங்களை கொண்டிருப்பாங்க. அன்பு இல்லாத மனசு அடிக்கடி மாறுற ஒரு எல்லா நடிகை கதாபாத்திரங்களை நேற்ற ஒரு நடிகை தான் அன்பு இல்லாதவர். அன்பு உள்ள ஒரு ஆசிரியர்களை கோபமாயிருப்பார் அல்லது எந்த நேரம் புத்தி சொல்லி கொண்டிருப்பார். அதெல்லாம் உங்கள் மேல அன்பு உள்ளார்கள். சரி நீ செய்ததெல்லாம் சரியென்று ஆமோதித்து ஒருத்தன் உண்மையாலும் உங்களோட சேர்ந்த பழகுதான் அன்பு உள்ளவனா இருக்க மாட்டான். அந்த வகையில அன்பு எப்பயுமே பொறுமை உள்ளது. அன்பு பொறாம கொள்ளாது, தற்புகழ்ச்சி கொள்ளாது, இருமாப்பும் அடையாது. மாறாக உண்மையில் மட்டும்தான் அந்த அன்பு மகிழும். ஆகவே எம்மை நம்பி எங்களுக்கு சுற்றி இருக்கிற அனைவரும் மீது நாங்கள் எப்போதும் அன்பாய் இருக்க வேண்டும். அவர்களுக்கு நாங்கள் துரோகம் செய்யக்கூடாது. ஏனென்றால் உண்மையான அன்பு கொண்ட எங்களை சுற்றி இருக்கிற எல்லாரும் நாங்கள் என்னென்ன செய்தாலும் பொறுத்துக் கொள்வார்கள். எங்களுக்கு பிள்ளை சரிகளை சொல்லுவாங்க, எங்களை நம்புவார்கள். ஆகவே நீங்கள் அன்பை மட்டுமே எப்போதையும் வெளிப்படுத்திக் கொண்டிருக்கோ. உங்களை சுத்தி நிறைய கூட்டமே இருக்கிறோம். நீங்கள் உண்மையான அன்பை மற்றவர்கள் பகிர்ந்து பாருங்க. உங்களுக்கு காசு பணம் தேவையில்லை, உங்களுக்கு செல்வாக்கு தேவையில்லை, உங்களுக்கு பெரிய அதிகாரம் தேவையில்லை. நீங்கள் எல்லாருமே வளர்கிற ஒவ்வொரு கற்றையும் குறைந்த உங்களால எதையுமே விலைக்கு கொடுக்காம நீங்களா உங்களோட மனசால கொடுக்குற ஒரே ஒரு பொருள் அன்பு தான். இந்த அன்பை மட்டும் எல்லாரையும் பகிர்ந்துடாருங்க. அன்பா இருந்து பாருங்க. உங்களுக்கு
இருக்கு, உங்களோட மனதும் நல்ல மகிழ்ச்சியா இருக்கு. அதை விட அன்பா இருந்து பாருங்க, நீங்க எடுக்கிற சிந்தனைகள் எல்லாமே சிறப்பான நேர்மையான சிந்தனைகளாக இருக்கு. அன்பில்லாத மற்றவர்கள் மீது பொறாம எரிச்சல் போட்டி தன்மைகளை கொண்டிருந்தா உங்களோட மனம் எவ்வளவு வசதியா இருந்தாலும் ஒரு சஞ்சலமா தான் இருக்கு. இதை வச்சு என்ன செய்யறது, எப்படி செய்யறது, என்ன செய்யலாம், நாரோட கதைக்கலாம் சொல்லி உங்களோட மனம் ஒரு சஞ்சலமா தான் இருக்கு. அன்பா இருந்து பாத்தீங்கன்னு சொன்னா உங்களோட சிந்தனை எல்லாமே நேர் சிந்தனையா இருக்கும். மற்றது எங்களோட வாழ்க்கையில எங்களோட வாழ்க்கை பயணத்துல நிறைய பேர் வந்து போவினா, ஆனா எங்களோட வாழ்க்கையில இறுதி மட்டும் உங்களுடைய கூட வருவது எங்களோட வாழ்க்கை துணையா தான் இருக்கும். உங்களுடைய வாழ்க்கை துணை தான் உங்களோட கூட வரும். அம்மா அப்பா கல்யாணம் கட்டி கூட போடுவினோம், பிள்ளைகள் அதுல சிறகுல அதுல பறந்து போடும். ஆனா எங்களோட கூட வரத எங்களோட கணவன் அல்லது மனைவி தான் உங்களோட கூட வரணும். நீங்கள் யோசிக்காத மாதிரி எத்தனையே பேர் நீங்க வந்து எப்படியே காலமா சந்தோஷமா கூட மனுஷனுக்கு பிலிப்பின சாப்பாடு செய்து கொடுத்துருந்தீங்களே, ஏதோ அவசரமா செய்த சாப்பாடு எத்தனை நீங்களோட மனைவிக்கு விடிய செய்த சாப்பாட்டுக்கோ அல்லது விடிய உங்களை வடிவா உங்களை பேக் பண்ணி அனுப்பினதுக்கோ டைம் காலைக்கு சொல்லிப்பட்டு வந்துருக்கீங்க, ஒரு கண்ணத்துக்கு கடலி கொண்டு வந்திருக்கீங்க, ஒரு செய்யல நீங்க எளியண்டாலும் அப்படி செய்துட்டாருக்கோ அதுக்கு இந்த சாப்பாடு செய்ததை விட அவைக்கு இன்னைக்கு சாப்பாடு செய்து தந்ததை விட அவை எவ்வளவு இருக்கலாம் அல்லது வீட்டு பணிப்பெண்களா இருக்கலாம், அவை அந்த நாள் பூரா எல்லாம் மகிழ்ச்சியா இருக்கு, நல்ல சந்தோஷமா இருக்குன்னு சொல்லி போட்டாரு. குடும்பத்திலேயே வீட்டுக்கு கிடைக்கல ஒரு வீட்டுக்கு தோசை வித்தியாசமான சாப்பாடுகளை ரெடி பண்ணி வைக்கலாம், அல்ல வாடியில சுட்டு வைக்கலாம், நீங்க கொண்டு எத்தனை தரலாம். அப்ப நாங்கள் என்ன செய்யணும், அன்பு காட்டணும். நிறைய கனவு என்ன செய்யற பிள்ளைகள் சொன்னா சாப்பாடு நல்லா இருக்கும் கேட்டாங்க, நினைச்சு என்ன சொல்றது இந்த கனவு அப்படித்தான் இருக்குது, ஏனப்பா நல்லா இருக்கு ஒரு கத்தனை சொல்லு என்ன சொன்னா சொல்லுவேன். ஆனா கட்சி என்ன நல்ல டேஸ்ட் கொண்டு இப்படித்தான் நாங்க உங்களை வச்சு சாப்பிடுறாங்கன்னா அம்மாவை தான் ஏற்றி சொல்லுவேன், அம்மாவை ஏற்றி சொல்லுறாங்க வேணாம். ஆனா அம்மாவை கிட்ட சொல்லல, அம்மாவுக்கு தான் அம்மாவோட சாப்பாடு எல்லாம் அம்மா பாவத்தா அதுக்காக நினைச்சு பாவத்தானே எனக்கு தானே செய்யலாம். ஒரு நாளாச்சு இவ்வளவு நாள் நாங்க சிரிக்கிறதுக்காக இல்ல, ஒரு நாளாச்சு நாங்கள் வாழ்க்கையில உழைக்கிறது இந்த காசு எல்லாம் நாங்க இப்படியே வேலைக்கு வந்து பப்பி கூட வேலை செய்து கொண்டு போறதுக்காக உழைக்கிறோம், எங்களோட குடும்பத்துக்காக தான் உழைக்கிறோம். ஒரு நாள் இருந்தாலும் இன்றைக்கு சொல்லாட்டியும் நாளே இருந்தாச்சு வேலை இதை செய்யுவோம், நல்ல சாப்பாடு நல்லா இருக்கு, அம்மா செய்யற காலைக்கு பக்குவம் உண்ட கை பக்குவம் இருக்குது. பிறகு ஒரு நாளாச்சும் லீவில்லாத வெளியில கூட்டி கொண்டு போவோம், சந்தோஷமாயிருவோம், பிள்ளைகளையும் கூட்டி கொண்டு போவோம், எல்லாருக்கும் சந்தோஷமாயிருக்கு. ஒரு நாள் இருக்குதாங்க, பிறகு ஒவ்வொரு மாசம் ஒரு நாள் செய்ய தோணும், பிறகு ஒவ்வொரு விளக்கைக்காச்சும் செய்ய தோணும். உங்களோட வாசம் இன்னும் பழகி ஒரு நாளும் குறைஞ்சு போகாது. இதெல்லாம் மகிழ்ச்சியா இருக்கிறதா உங்களோட வாழ்க்கைக்கு கட்டாயம் தேவை. மற்றது வீட்டுல 4 சுவருக்கே 40,000 பிரச்சனை வருது, எவ்வளவு அடி வர்றோம், எவ்வளவு பிரச்சனைகள் வருது. அலுவலகம் 68 பிரச்சனை வரும், 61,000 பிரச்சனை வரும். ஏன்னா ஒவ்வொரு இடத்துல இருந்து தெரிவினோம், ஒவ்வொரு பழக்க வழக்கத்துல இருந்து தெரிவினோம், ஒவ்வொரு பிரதேசத்துல இருந்து தெரிவினோம். அவன் பழக்க வழக்கங்கள் அவருடைய செயற்பாடுகள் எல்லாம் மீறியா இருக்கும். ஆனா நம்ம அதுக்காக அவையோட கோவிக்க கூடாது, ஏன் இப்படி செய்தவா ஏன் அப்படி செய்யலன்னு சொல்லி அவாவினை 4 விதமாக கதைக்காம ஒரே ஒரு விஷயம் செய்யுங்கோ, அவையை பற்றி குற்றம் சொல்லாதீங்கோ, அவைக்கு நல்லது கட்டது சொல்ல போகாதீங்கோ, அவையை பற்றி தேவையில்லாம மற்றோட கதைக்க அவங்க பிரச்சனையை தீர்க்க போகாதீங்கோ, அவைக்கு ஒன்றே ஒன்று செய்யுங்கோ, அவையை மன்னிச்சு விட்டுடுங்க. மன்னிச்சு விட்டீங்கன்னு சொன்னா வேற ஒண்ணுமே தேவை. நாங்க சொன்னா போல பிரச்சனை பார்த்தீங்கன்னா நான் பொதுவாக யோசிச்சு பாக்குறது, என்னோட விளங்குறார்கள் வெளியிடங்கள்ல விளங்குறார்கள் என்னோட கோவிச்சா நான் என்ன செய்யாசு என்னோட கோவிக்கிறேனியோ, அம்மா என்னோட கோவிக்கிறேனியோ, எந்த பிள்ளை என்னோட கோவிக்கிறேனியோ, அப்ப என்ன சுத்தி நான் விரும்புற நபர்களே என்னோட கோவிச்சு என்ன புரிஞ்சு கொள்ளாத சந்தர்ப்பங்கள் வரும்போது இவே யாரோ எந்த இடத்துலயோ வரியினா இவே என்ன மாதிரியோ இல்லையா அவை என்ன கோவிக்கிறதுல என்ன வந்துடப்போ மனைவிக்கு நான் வந்துட்டேன். கல்யாண வயசம் 10 வருஷம் ஆகுது, நம்ம பக்குவம் கொஞ்சம் இப்பதான் தருகிறது. அப்ப நான் என்ன செய்யணும், மன்னிச்சு விடுறது, கடவுளோட பேரத்தை கொடுக்குறது. அதே போல நீங்களும் செய்து வேற ஒரு பிரச்சனையும் வராது. இந்த கணவன் மனைவி சண்டை பிடிச்சு கோபமா இருந்தால் அதை பாதிக்கப்பட போறத கணவனோ மனைவியோ இல்ல பிள்ளையெல்லாம் பாதிக்கப்பட போயிடும். அதை கவலைப்படுவீங்க, 2 பேரும் சண்டை பிடிச்சா கோபமா இருந்தா அம்மா கிட்ட என்ன கதைக்கு நம்ம இல்ல சண்டையை குற்றம் செஞ்சாங்க என்ன கதைக்கலாம் தேவைவா கோபம் சொல்லிக்கணும், சாப்பாட கொண்டா தெரிய கொண்டா அப்படித்தானே சொல்லிக்கலாம். வீட்டுல உங்க பிள்ளைய சொல்லி அப்ப கடைசியா மனைவி போடும் பிள்ளையா போடும் கொஞ்ச நாள். அப்ப அதுக்கு